எல்லாருக்கும் வணக்கம். இப்போ திரு ஹிப்ஹாப் தமிழா ஆதி ராஜசேகர் அவர்கள், அப்புறம் வந்து கார்த்திகேய சிவசேனாதிபதி, அப்புறம் திரு அம்பலத்தரசு, இவங்க 4 பேரும் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல அவங்க சொல்ற கருத்துக்கள் என்னன்னா, அவசர சட்டம் கண்டிப்பா நிரந்தரமான ஒரு தீர்வை கொண்டு வரும், அதை நாங்க நம்புறோம். சோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோள். அதாவது எங்களுடைய ஒரு ரெக்வெஸ்ட். நாங்க அவங்களை ஆர்டர் போட முடியாது, போராட்டத்தை கைவிட்டுருங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அதாவது போராட்டம் வந்து வேற ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு, சம்பந்தமே இல்லாம சில விஷயங்கள் நடக்குது, இல்ல வந்து ஆன்டி நேஷனலா சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட், ஓகே, ஃபைன், எல்லாமே கரெக்ட் தான். இது வந்து ஆனா ஒரு 2 நாளா நடந்துட்டு இருக்கு. எனக்கு மத்த ஊர்களை பத்தி தெரியாது, ஆனா மெரினால என்ன அப்படின்னா, நேத்து நான் மெரினாவை பார்த்த வரைக்கும் the situation was completely different. சிச்சுவேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. என்னன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜல்லிக்கட்டுக்காக ஆரம்பிச்ச போராட்டமா இல்லாம வேறு சில விஷயங்களுக்காக அங்க நிறைய பேர் வந்து பேசுறத என்னால கேட்க முடிஞ்சது. அதை சப்போர்ட் பண்ணி கைத்தட்டுற சில பேர் என்னால பார்க்க முடிஞ்சது. ஒரு இடத்துல ஒரு 2 பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை கும்பலா கைத்தட்டி நின்று ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நடிகர் சிம்பு அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு, அவருக்கு சுத்தி ஒரு கூட்டம் இருந்தது. அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் மைக் பிடிச்சு பேசிட்டு இருந்தாரு, அவர் எனக்கு யாருன்னு தெரியல. அவரை சுத்தி ஒரு 100-150 பேர் இருந்திருப்பாங்க. அவர் அங்க பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அவர் பேசின பிரச்சனைகளுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. சோ சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தாரு. அதை ரசிச்சு கைத்தட்டி நின்னு கேட்கறதுக்காக ஒரு கூட்டம் அங்க இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லாம வேற எங்கேயோ ஏதோ பிரச்சனைகள் நடக்குது இல்லையா, அந்த பிரச்சனையை பத்தி அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் பேசிட்டு இருந்தாரு. சோ இவ்வளவு விஷயங்கள் நேற்று மரினால நடந்தது. சோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது. கரெக்ட். இதுல வந்து ஆதிக்கு ஒரு அதாவது ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், ஹி இஸ் நாட் லைக் என்ன சொல்றது, அவருக்கு வந்து அது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஓகே, ஃபைன், கண்டிப்பா ஒத்துக்கலாம். ஆனா இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு, இவ்வளவு நாள் ஒரு ப்ரொடெஸ்ட்ல வந்து ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு, திடீர்னு வந்து ஒரு பிரஸ் மீட் சம்பந்தமே இல்லாம எங்கேயோ உட்காந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறதோ, இல்ல வந்து திடீர்னு வந்து நான் விலகிக்கிறேன், எனக்கும் இதுக்கும் இனிமே அந்த சம்பந்தமும் இல்ல, அண்ட் ஐ காட் டு சி லைக் இந்த போராட்டம் வந்து முழுக்க முழுக்க மாணவர்களுடையது, இதில் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கறத வந்து அவர் சொன்னதா நியூஸ்ல ஹெட்லைன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. கரெக்ட். இந்த போராட்டம் முழுக்க முழுக்க மாணவர்களால நடத்தப்பட்டு வருது, ஆனா தொடங்கப்பட்டு வந்தது. அது வந்து கண்டிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னு, போராட்டத்தை கைவிடணும் கண்டிப்பா. ஆனா எப்படி அப்படின்னா, நீங்க வந்து நேத்து வரைக்கும் நிரந்தர தீர்வு வராம போராட்டத்தை கைவிடுறதா இல்லன்னு சொன்னவங்க, இன்னைக்கு திடீர்னு எப்படி வந்து ஓகே இந்த சட்டம் கண்டிப்பா வந்து அமல்படுத்தப்படும், நிறைவேற்றப்படும், எப்படி நீங்க இவ்வளவு தெளிவா பேசுறீங்க? ஒரு நாள்ல எங்க இருந்து வந்தது அந்த தீர்வு, தெளிவு? அப்புறம் வந்து ஒரு சந்திப்புல எப்படி இவ்வளவு ஒரு தெளிவு பிறக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமாவே இருக்கு. என்ன கேட்டா, திரு ஆதி அவர்கள் இது வந்து உண்மையிலேயே வந்து நேர்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நேர்ல வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு அதுக்கப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லா உண்மையிலேயே அமைதியா இந்த போராட்டத்தை முடிக்கிறது வேற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுத்து ஒரு லைவ்ல வந்து என்னென்ன விஷயத்த பேசி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாரு அவர் இந்த போராட்டத்துல. கண்டிப்பா இருக்கு, அதை வந்து கூடவே இருந்தும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ நடுவுல சில விஷயங்கள் உள்ள வந்திருக்கலாம், ஆனா அந்த விஷயங்களை கண்டிப்பா வெளியே அனுப்ப முடியும் நம்மளால. ஏன்னா நம்மளால இவ்வளவு பண்ண முடிஞ்ச, நம்மளால அதையும் நம்மளால சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ திடீர்னு நடுவுல விட்டு போறது அவ்வளோ சரியா எனக்கு படல. நன்றி.